வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 2017 ஜென்ரல் தமிழ் வித் ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 25 கொஷின்ஸ் இருக்கும். நம்ம பார்ட் 1ல் பாதி கொஷினும் பார்ட் 2ல் பாதி கொஷினும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை 7-ஐ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 7 + 2 9 9 - 9/7 plus 7 3s are எவ்வளோ 21 21 plus 5 எவ்வளோ 26. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -26 divided by 7. இப்போ 6 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 42 + 4 46/7 கிடைக்கும். இதோட வேல்யூ என்ன? 46ல் 26 போச்சுன்னா எவ்வளோ? 20. 20ல் 9 போச்சுன்னா எவ்வளோ? 11/7. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 இவ்வளோ இருக்கு. அது ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானால் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கு? இனிஷியலாக 1,80,000 இருக்கு. ஓகேவா? அது எத்தனை வருஷத்துக்கு பெருகுது? 2 வருஷத்துக்கு 15 16 2 வருஷத்துக்கு. அது எவ்வளோ வட்டி இன்ட்ரெஸ்டில் எவ்வளோ பர்சன்டேஜில்? 20% பெருகுது. அப்போ இனிஷியலாக 100 20% அதிகமாகுதுன்னா 100 + 20 120% டிவைடட் பை 100. இது 2 வருஷங்கிறதுனால 2 டைம்ஸ் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகும். இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் இதுக்கு? 1800 × 12 12 எவ்வளோ? 144. ஓகேவா? இப்போ இந்த 144 18ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை 10 + 8 பிரிச்சுக்கோங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10ஆல் பண்ணும் பொழுது ஜஸ்ட் 0 போட்டுக்கோங்க. 8ஆல் பண்ணும் பொழுது 8 நாங்க 32க்கு 2 மிச்சம் 3 8 நாங்க 32 + 3 35 மிச்சம் 3 8 1 8 8 3 11. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 9 5 2. இங்கே ஒரு 2 0 இருக்கா? அதை சேர்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ என்ன? 2 5 9 2 0 0. ஓகேவா? இப்போ இது எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்படி போட்டால் அது முழு வர்க்கம் ஆகும். எந்த நம்பரை போட்டால் அது முழு வர்க்கம், அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை பாருங்கள், 25ன்னு முடியுது. இது அந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போது 5 × 5, அதாவது இப்போ 45 × 45 அந்த மாதிரி பெரிய பெரிய நம்பரை சேம், அதாவது 45 × 45 55 × 55 அந்த மாதிரி சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணும் பொழுது 5 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 25. இப்போ இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர், இதை மல்டிப்ளை பண்ணால் 30 இல்லாட்டி 30 அபோவ் வரணும். ஏன்னா இங்கே 3 வந்துடுச்சு. ஒன்று 0 வரணும், இல்லை அதுக்கு மேலே வரணும். ஓகேவா? இப்போ நம்ம 4 போட்டோன்னு வச்சுங்களேன். 4 போட்டோன்னா இங்கேயே 4 இங்கேயே 4, இதோட என்ன பண்ணணும்? +1 ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 5 ஆகிடும். 5 × 4 20 தான் வரும். அப்போ அது 2000 தான் வரும். அடுத்து 5 போட்டு பாருங்கள். 5 5. இப்போ இதில் 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 6 5s are 30. இப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? 55. அப்போ இது இந்த இடத்துல என்ன போட்டால் இது பர்ஃபெக்டாக வரும்? 0. ஓகேவா? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இதுவே இங்கே 6 6ன்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல +7 போடுவீங்க. 6 7s are 42 போயிடும். 4000 ஆகிடும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம இங்கே லாஸ்ட்டு 25ங்கிறத வச்சுட்டு இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ். ஓகேவா? 5 5s are 25. அப்போ இந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது இங்கே இருக்க நம்பரோட என்ன பண்ணணும்? 1 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் இந்த ஆன்சராக வரணும். ஓகேவா? இது ஷார்ட்கட். ஓகேவா? 2 சேம் நம்பர் 5ல் முடிகிறத மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் இது. ஓகேவா? அதை யூஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல 0 வரும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து, 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சராசரிங்கிறது
ஆவரேஜுங்கிறது ஆவரேஜ் மார்க் ஓகேவா ஈக்குவல் டு நம்ம எப்படி சராசரி போடுவோம் டோட்டல் மார்க் டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ குழந்தைங்க இருக்காங்களோ அதை போடுவோமா அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் சராசரி மதிப்பெண் அதாவது ஆவரேஜ் மார்க் வந்து 80ன்னு தெரியும் டோட்டல் ஸ்டூடெண்ட் தான் அவங்க கேட்குறாங்க டோட்டல் மதிப்பெண் தான் கேட்குறாங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் மொத்தம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க 10 பேர் அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோ 80 × 10 800 அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள் ஆண் ஒரு வேலையை செய்ய 4 நாட்களில் செய்து முடிப்பார் ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார் அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாருங்கிறதா கொஸ்டின் சரியா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஆண் வந்து எவ்வளோ நாளில் வேலை செய்கிறாங்க 4 நாளில் அப்போது வந்து 1 டே ஒர்க் எவ்வளோன்னு கேட்டால் 1/4 அப்போ ஒரு பெண்ணோட ஒரு நாளுக்கான வேலை எவ்வளோன்னு கேட்டால் 1/12 அது ஜஸ்ட் ரிவர்ஸில் எழுதிக்கங்க இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க சாரி இது 2 டைம்ஸ் எழுதிட்டேன் ஓகேவா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க அப்போ 2 பேரும் ஆண் ப்ளஸ் பெண் இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் 1/4 + 1/12 ஓகேவா இப்போ இங்கே வந்து எல்சிஎம் வந்து 12 எடுக்கணும் ஓகேவா அப்போ 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 12 வருமா நான் 3 12 அப்போ 3 1 3 நான் 3 12 + 1/12 ஓகேவா ஈக்குவல் டு இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்குது அப்போ வந்து டிவைடட் பை 12 3 + 1 4 இதை கேன்சல் பண்ணோம்னா 1/3 அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 3 days 3 நாட்களில் முடிப்பாங்க ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஃபஸ்ட்டு ஆணோட ஒரு நாள் வேலை பெண்ணோட ஒரு நாள் வேலை அப்போ வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிறது தெரியும் ஓகேவா அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க செங்கோண முக்கோணம்னா ரைட் ஆங்கிள் அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா AB² + BC² = AC² இருக்கணும் இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எப்படி வரைவோம் இப்படி தானே வரைவோம் ஓகேவா ஏபிசி இப்படி வரைவோமா இப்போ ஏபி + பிசி வந்து ஏசிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும் ஓகேவா அப்போது ஏபி வந்து இப்போ இது ஏ இது பி இது சின்னு எடுத்துங்க AB² ஓகேவா இது 6² என்னது 36 + 9² எவ்வளோ 81 = 12² எவ்வளோ 144 வருதான்னு பாருங்கள் ஓகேவா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 144 வருமா வராது அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது ஓகேவா அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் 5² எவ்வளோ 25 + 8² எவ்வளோ 64 = 10² 100 இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100 வருமா 99 தான் வரும் ஸோ இதுவும் வராது அடுத்தது எடுத்துக்கோங்க 5² எவ்வளோ 25 + 5² 25 = 5² 25 √2 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி × 2 மட்டும் கிடைக்கும் ஓகேவா அப்போ இது 50 இதுவும் 50 வந்துடுது அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதாவது செங்கோண முக்கோணம் ஓகேவா அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகே இப்போ இதுக்கு பாருங்க √81ஓட வேல்யூ என்ன 9ஆ அப்போ இது எப்படி இருக்குது √7 + 9 வந்துருமா இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் √16 வந்துருமா இப்போ இதோட வேல்யூ என்ன 4 அப்போ இங்கே என்ன வந்துடும் 60 + இந்த ரூட்டோட வேல்யூ இது மொத்தமாக இதோட வேல்யூ என்ன 4 60 + 4 எவ்வளோ √64ன்னு வந்துடும் ஓகேவா 64ஓட வேல்யூ என்ன 8 ஓகேவா இப்போ இதுக்கு என்ன வந்துடும் 248 + 8 வந்துருமா 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் 8 8 8 64 ஓகேவா அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்
56. இது எதோட ஸ்கொயர் ரூட்டு? 16ஓட ஸ்கொயர் ரூட்டு 256. இந்த 16 இதோட ஆட் பண்ணிக்கணும். இதோட ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 526. இப்போ ரூட் ஆஃப் 625க்கு ரூட் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 25ஓட ஸ்கொயர் ரூட்டு தான் 625. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? இதில் ஆப்ஷன் கொடுக்க மறந்துட்டேன். ஆன்சர் வந்து 25. ஓகேவா? அடுத்து, ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இனிஷியலாக 100% வச்சுக்கோங்க. 100% இருக்கும்பொழுது 15 லட்சம். இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 15 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக குறைஞ்சிருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இது வந்து 15 லட்சமா, இது வந்து இப்போ 3 லட்சமாக தான் 3 லட்சம் தான் அதோட குறைஞ்சது. ஓகேவா? அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. இனிஷியலாக, அதாவது 100% வச்சுப்போம் இனிஷியலாக உள்ளதுக்கு. அது வந்து 15 லட்சம் ரூபா. அதுலேருந்து 12 லட்ச ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த குறைஞ்சதுக்கான பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 3 லட்ச ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஜீரோலாம் கேன்சல் ஆகிடும். 3 1s are 3, 3 5s are 15. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது வந்து இப்படி மேலே கீழே இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணணும், சைடு டு சைடு டிவைட் பண்ணணும், இப்படி கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 3 of t minus 3 equal to 5 into 2t plus 1 எனில் tயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணிங்க. 3 into 2 3t minus 3 into 3 9 equal to 5 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 10t plus 5 into 1 5. ஓகேவா? இப்போ டி எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிருங்க, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ இந்த 10tல 3 இந்த சைடு போணுச்சுன்னா இது மைனஸ் ஆகும். 10t minus 3t is equal to minus 9 minus 5. ஓகேவா? இதில் 10ல் 3 போச்சுன்னா எவ்வளோ? 7t equal to இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் minus 14. அப்போ டீயோட வேல்யூ 7 1 7 7 2 14 minus 2. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ இதை பாருங்களேன். ஏயோட வேல்யூ 1.75 எடுத்துக்கோங்க, பியோட வேல்யூ 0.75 எடுத்துக்கோங்க. இது எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயருங்கிற மாதிரி இருக்கா? டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குதா? அப்போது ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab plus b square divided by a square minus b square மாதிரி இருக்குதா? இது எப்படி எழுதிக்கலாம்? a plus b the whole square எழுதிக்கலாமா? divided by a square minus b square நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a plus b into a minus b எழுதிக்கலாமா? அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? a plus b divided by a minus b. ஓகேவா? இப்போ ஏயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? 1.75 ப்ளஸ் 0.75 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 15 மிச்சம் 1 2 2.5. ஓகேவா? டிவைடட் பை 1.75ல் 75 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன? 2.5. சாரி, இதுக்கும் நான் ஆப்ஷன் கொடுக்க மறந்துட்டேன். இதோட ஆன்சர் வந்து 2.5. ஓகேவா? அடுத்து 1 1 2 8 3 27 4 டேஷ் என்ற தொடரில் 4க்கு அடுத்த உறுப்பு என்ன? இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இதை பாருங்க. 1 2 3 4. ஓகேவா? இப்போ 1 கியூப் என்ன வரும்? 1 கியூப் என்ன வரும்? 1ஆ? 2 கியூப் என்ன வரும்? 8ஆ? 3 கியூப் என்ன வரும்? 27ஆ? அது மாதிரி 4 கியூப் போட்டிங்கன்னா என்ன வரும்? 64. அப்போ ஆப்ஷன் ஜஸ்ட் இந்த நம்பரை கியூப் பண்ணி அடுத்த நம்பராக கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 3 தடவை மல்டிப்ளை பண்ணி போடுற ஆன்சர் தான் இதோட ஆன்சர். அடுத்து, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் கொடுத்துட்டாங்க எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால்
அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் கொடுத்துட்டாங்க. எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. அப்போ 3 கோணங்களில் ஆட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் 45 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 15 வந்து முக்கோணங்கிறதுனால அதோட வேல்யூ எவ்வளோ ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். இப்போ இது எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 3x. இப்போ வந்து 30ல் 15 போயிட்டுனா எவ்வளோ 15 ப்ளஸ் 45 எவ்வளோ 60 ஈக்குவல் டு 180. ஓகேவா? அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 180 ப்ளஸ் 60 எவ்வளோ 240. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 3 1 3. அடுத்து 24ல் எத்தனை 3 இருக்குது 8 3 24, இந்த 0 அப்படியே போட்டுக்குங்க. அப்போ 80. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.